الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு வருடம் முடிவடைந்து இன்னொரு வருடம் துவங்கி இருக்கிறது. புதிய ஆண்டு துவங்கி இருக்கிறது. அதே நேரத்திலே சங்கைக்குரிய ரஜபுடைய மாதமும் பிறந்திருக்கிறது. ஒன்று புதிய வருடம் துவங்கி இருக்கிறது, இன்னொன்று ரஜபுடைய மாதமும் பிறந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவான்: இன்னல்லாஹ இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன். அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களிலே மிகவும் சிறப்பிற்குரிய மாதம், அதிலே போர்கள், சண்டையிடுவது, ஆயுதங்கள் பிரயோகிப்பது, இதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்ட மாதம் 4 மாதங்கள். 4 மாதங்களிலே தொடர்ச்சியாக 3 மாதங்கள், ஒரு மாதம் தனியான மாதம். தொடர்ச்சியாக 3 மாதம் என்பது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். தனியான ஒரு மாதம் என்பது ரஜபுடைய மாதம். அருமையானவர்களே, 2 விஷயம். ஒன்று, ஆண்டு முடிவடைந்து இன்னொரு ஆண்டு ஆரம்பித்திருக்கிறது. உலகத்திலே சிலருக்கு 40 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, சிலருக்கு 50 ஆண்டு காலங்கள் முடிவடைந்து விட்டது, சிலருக்கு 60 ஆண்டு காலங்கள் முடிவடைந்து விட்டது, சிலருக்கு 70 ஆண்டு காலங்கள். சிலருக்கு வண்டி ரிசர்வ்ல போய் கொண்டிருக்கிறது. ரிசர்வ்ல போற வண்டி என்ன ஆகும்னு தெரியும், எப்போ வண்டி நிற்கும் என்பதாக தெரியாது. அப்போ வண்டி அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஆயுட்காலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படியாப்பட்ட ஆட்களுக்கு, நபர்களுக்கு அல்லாஹ் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவானாக, ஈமானிய மரணத்தை நசீபாக்குவானாக. அருமையானவர்களே, சிலருக்கு வாழ்க்கை அல்லாஹ் கணக்கிட்டதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு அளவை சொன்னார்களோ 60க்கு 70க்கு பத்தியில் உள்ள வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விடவும் சிலருக்கு அல்லாஹ் ஆயுட்காலங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறான். இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்த மனிதன் அல்லாஹ் மறுமையிலே செல்லுகிற போது அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்திலே கம் லபிஸ்து ஃபில் அர்தி 10 சினீன், இந்த உலகத்திலே ஃபில் அர்தி பஅத சினீன், இந்த உலகத்திலே எவ்வளவு ஆண்டு காலங்கள் நீங்கள் வாழ்ந்தீர்கள்? இவ்வளவு ஆண்டு காலங்கள் 70 வருடம், 80 வருடம், 40 வருடம், 50 வருடம் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ் கேட்கிறான், எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்தீர்கள்? மனிதர்கள் சொல்வார்கள், லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், அல்லாஹ் ஒரு நாளா அல்லது அரை நாளான்னு தெரியலங்க. மறுமையினுடைய பிரம்மாண்டமான வாழ்க்கையை பார்த்து, நீண்ட ஆயுட்காலங்களை பார்த்து உலக வாழ்க்கை எவ்வளவு தெரிகிறது, அல்லாஹ் ஒரு நாளா இல்லது அரை நாளா என்று எங்களுக்கு நாங்கள் தெரியவில்லை என்பதாக மனிதர்கள் சொல்வாங்க.
அப்பேற்பட்ட நீண்ட ஆயுட்காலம் தான் மறுமையினுடைய வாழ்க்கை. உலகத்தினுடைய வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிற போது வெறும் ஒரு நாளாக தெரிகிறது மனிதனுக்கு என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அல்லாஹ் மனிதர்களை விசாரிக்கிற போது உலகத்திலே நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்பான். மனிதர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், ஒரு அரை நாள் வாழ்ந்தோம் என்பதாக, ஒரு அரை நாள் உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் என்பதாக சொல்வாங்க. மறுமையினுடைய பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு செல்லுகிற போது மனிதன் உலக வாழ்க்கையை வெறும் குறைவாக அற்ப வாழ்க்கையாக பார்க்கிறான். இதுதான் அல்லாஹ்விடத்திலும் அவன் சொல்லி காட்டுவான், உலகத்திலே நாங்கள் ஒரு நாள் வாழ்ந்தோம் என்பதாக. அருமையானவர்களே, காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதனுக்காக வேண்டி காலங்கள் ஒருபோதும் நிற்பது கிடையாது. அல்லாஹ் விதித்த நாளிலே, அல்லாஹ் விதித்த நொடியிலே, அல்லாஹ் விதித்த அந்த தேதியிலே மனிதனுக்கு மௌத் என்பது உறுதி. அப்போ காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை விளங்கி மனிதன் ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வது ஆக முக்கியமான விஷயம். வருடங்கள் முடிவடைந்து இன்னொரு வருடம் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் எல்லாம் உறுதி எடுக்க வேண்டும். இனி இருக்கக்கூடிய காலங்களிலே நாங்கள் ஆகிரத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்வோம். நாங்கள் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பு செய்வோம். நல்ல அமல்கள் செய்து, நல்லறங்கள் செய்து எங்களுடைய நன்மையினுடைய ஏட்டிலே நன்மைகளை நாங்கள் சேர்த்துவோம் என்பதாக உறுதி எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களை, இரண்டாவது விஷயம், ரஜபுடைய மாதம். இது அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது. ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் போர் செய்வதை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் சண்டையிடுவதை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். ஆரம்ப கால மக்கள் இந்த ரஜபுக்கு ரஜபே முதர் என்பதாக சொல்வாங்க. ரஜபே முதர் என்று சொன்னால் முதற் கோத்திரத்தாரினுடைய ரஜப் என்பதாக அர்த்தம். ஏன் ரஜபுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபே முதர் என்பதாக பெயர் வைத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு வரலாற்று பின்னணியிலே ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஆரம்ப கால மக்கள், அரபி மக்கள் என்ன செய்தார்கள்? தனக்கு ஏற்றார் போல காலங்களை மாற்றி அமைத்தார்கள். இந்த மாதத்துல போர் செய்யணும் அப்படின்னா இதை ரஜப் இல்லைன்றுவாங்க. இந்த மாதத்துல போர் செய்யணும்னா இதை ரஜப் இல்லைன்றுவாங்க. அப்படி தனக்கு ஏற்றார் போல காலத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சரியான முறையிலே பின்பற்றியவர்கள் எந்த கோத்திரத்தார்கள் சொன்னா முதர் என்கிற அந்த கோத்திரத்தார்கள் தான் ரஜபுடைய மாதத்தை சரியான முறையிலே பின்பற்றியவர்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொல்லுவாங்க, ரஜபே முதற் கோத்திரத்தார்கள் சரியான முறையிலே ரஜபை பின்பற்றினார்கள். அந்த மாதத்தில் அவங்க போர் செய்யல. அந்த மாதத்தில் மற்ற அரபிகளை போல தனக்கு தோதுவான முறையில காலத்தை மாத்திக்கல. அதனால அந்த ரஜபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரஜபே முதர் என்பதாக பெயர் வச்சாங்க. குர்ஆன்ல கூட வருகிறது, யுஹில்லூனஹு ஆமு வ யுஹர்ரிமூனஹு ஆமா. சில காலங்களிலே அவர்கள் போர்களை ஹலாலாக்கி கொள்வார்கள், சில காலங்களிலே போர்களை ஹராமாக்கி கொள்வார்கள். இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர். ஆரம்ப கால மக்கள் அவர்கள் காலங்களை மாற்றி அமைப்பார்கள். அந்த ரஜபுடைய மாதத்தை போர் வருகிறது என்று சொன்னால் அதை மாற்றி விடுவார்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ அதனால முதற் கோத்திரத்தார்கள் ரஜபை சரியான முறையில் பின்பற்றினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜபே முதர் என்பதாக இந்த ரஜபுடைய மாதத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பெயர் வச்சாங்க. அருமையானவர்களே, ரஜபுடைய மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா ரமதான் ஆரம்பித்து விட்டது. ரஜப் அங்கே எப்படி துல்காதா ஆரம்பித்து விட்டால் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் ஆரம்பித்து விடுகிறதோ அதே போல ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் ரமதானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு அழகான துஆவை சொல்லி தந்தாங்க. இப்படி துஆ செய்யுங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய். வபல்லிகனா ரமதான், ரமதானை அடைவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய். அல்லாஹ் தௌஃபீக் தரணும். ஒரு நல்ல அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தரணும். நாம இங்க சீக்கிரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இது அல்லாஹ்வினுடைய தௌஃபீக். எந்த நல்ல காரியங்கள் அல்லாஹ் செய்கிற வாய்ப்பை தருகிறானோ அந்த மனிதனை அல்லாஹ் பிரியப்படுகிறார். நாம முயற்சி செஞ்சு நம்முடைய முயற்சியினாலே எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது. உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் வேணும் சொன்னார். அப்ப பல்லிகனா ரமதான், யா அல்லாஹ் ரமதானை அடைவதற்கு தௌஃபீக் செய். கடந்த வருடம் இருந்த எத்தனையோ நபர்கள் ரமதானிலே இல்லையே.
கடந்த வருடம் இருந்தார்கள், ஆனால் இந்த ரமதானுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கல. அல்லாஹ் நமக்கு இன்னொரு 2 மாதம் இருக்கிறது, அதுக்குள்ள ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்குள்ள எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், எங்களுக்கு மௌத்து வந்துடக்கூடாது. யா அல்லாஹ் இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது, அதற்கு பின்னால் எங்களுக்கு மௌத்து கொடுத்தாலும் கொடுத்துக்க, ஆனா ரமதான அடையக்கூடிய நசீப் எங்களுக்கு கொடு என்கிற துவாவே அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப கேட்க சொன்னாங்க? ரஜப் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுல இருந்து கேளுங்கன்னா. ரஜபலிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் சொல்லி தருகிற விஷயம் எல்லாத்திலையும் பரக்கத்தை கேட்க சொல்லுது, ஜியாதத்தை கேட்க சொல்லல, அதிகத்தை கேட்க சொல்லல. பரக்கத்துன்னு சொன்னா குறைந்த பொருள்ல இருந்து அல்லாஹ் தன்னுடைய தேவையை முடிஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை தருவான். ஜியாதத் இருந்துச்சுன்னு சொன்னா அங்க அதிகமா இருக்கிற போது பயன்படுத்துறார் ஒரு கட்டத்தில் அது குறைஞ்சு போயிடும். பரக்கத்துன்னு சொன்னா குறையாது, அல்லாஹ் குறைவா கொடுத்தார் இருந்தாலும் இவர் பயன்படுத்துகிற காலமெல்லாம், வாழுகிற காலமெல்லாம் நிம்மதியோடு வாழ்வார். இதனாலதான் மார்க்கம் சொல்லி தருகிறது, எந்த விஷயத்தை கேட்டாலும் பரக்கத்து கேளுங்க. ஆயுள கேட்குறீங்களா? யா அல்லாஹ் என்னுடைய ஆயுள்ல பரக்கத்து செய். வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கேட்குறீங்களா? என்னுடைய ஆரோக்கியத்துல பரக்கத்து செய். என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை செய். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேளுங்க, அதிகத்தை கேட்காதீங்க என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டாலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி துவா கேட்க சொன்னாங்க. அப்போ நம்முடைய துவாலே இதை கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ரஜபு பிறந்ததிலிருந்து நாம் இந்த துவாவை கேட்பதற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ ரஜபுடைய மாதம், இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா போர் செய்வதை ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. ரஜபுடைய மாதத்திலே சிறப்பு வரலாறுகள் நிறைய நடந்திருக்கிறது. ரஜபுடைய மாதத்தில் நடந்த சிறப்பான வரலாறுகள் நிறைய இருக்கிறது. உலமாக்கள் முதலாவது விஷயம் சொன்னாங்க, இந்த உலகத்திற்கு அல்லாஹ் பெருமானாரை கொடுத்தான், நபியை கொடுத்தான். நபி இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் இருள் சூழ்ந்து போயிருக்கும், பாவங்களினால் மக்கள் மூழ்கி இருந்திருப்பார்கள். ஆனா அல்லாஹ் நபியை கொடுத்தான். அந்த நபியே ஆமினா அம்மையார் கருவுற்றது ரஜபுடைய மாதம் சொன்னாங்க. ஆமினா அம்மையார் எப்போ கருவுற்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரஜபுடைய மாதத்துல கருவுற்றாங்க என்பதாக சொல்லி காட்டினாங்க. இரண்டாவது விஷயம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் கொடுக்காது ஒரு மிஅராஜ் என்கிற ஒரு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம் சொன்னாங்க. மிஅராஜ் எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கல, பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசத்திற்குரிய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த அம்மையார் அவர்கள் மௌத்தான வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்திற்குரிய மனைவி மௌத்தாயிட்டாங்க. இன்னொரு கட்டத்தில் நபியினுடைய சச்சா, வளர்த்த சச்சா, அந்த சச்சா அபூ தாலிப் அவர்களும் மௌத்தாயிட்டாங்க. ஒரே வருடத்தில் 2 இழப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால கவலை தாங்க முடியல. இஸ்லாமிய வரலாற்றில் அந்த வருடத்திற்கு எழுதுவாங்க யௌமுல் ஹுஸ்ன் என்பதாக எழுதுவாங்க. வருடங்கள் யௌமுல் ஹுஸ்ன், அதாவது காலங்கள், அந்த வருடம் இருக்கிறதே அது கவலைக்குரிய வருடம் என்பதாக எழுதுவாங்க. கவலைக்குரிய வருடங்கள். 2 இழப்புகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஒன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து பெருமானாருக்கு பல கட்டங்களில் உயிரோட்டமாக இருந்த, அவர்களுக்கு உயிருடன் கூடி இருந்த அந்த அபூ தாலிப் அவங்களும் மௌத்தானது அந்த வருடத்தில். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கவலை தாங்க முடியல. அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்து ஆறுதல் சொல்ல விரும்பினான். தன் பக்கத்தில் அழைத்து நபிக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்ல விரும்பினா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிஅராஜுக்கு அல்லாஹ் தஆலா அழைத்தான். அந்த மண்ணுலகில் இருந்து விண்ணுலகத்திற்கு பெருமானார் பயணம் செய்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம் என்பதாக சொல்லி காட்டினாங்க. மூன்றாவது விஷயம் சொன்னாங்க, ரஜபுடைய மாதம் ஹிஜ்ரத்துக்கு வித்திட்ட மாதம். ஹிஜ்ரத் என்பது நமக்கெல்லாம் தெரியும், அது மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் என்பதாக. ஆனால் மதீனாவிற்கு முன்பு பெருமானார் ஒரு ஹிஜ்ரத்தை சஹாபாக்களுக்கு செய்ய சொன்னார், சஹாபாக்களுக்கு கட்டளை இட்டாங்க. அன்றைய காலங்களில் இஸ்லாத்தை பரப்ப முடியல, குர்ஆனை ஓத முடியல, வணங்க முடியல, எந்த நல்ல அமலும் செய்ய முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க, இங்கு இருந்தோன்னு சொன்னா இந்த காஃபிர்கள் நம்ம தொழ விட மாட்டாங்க, இந்த காஃபிர்கள் ஓத விட மாட்டாங்க, முஸ்லிம்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்க, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்க. அங்க ஒரு மன்னர் இருக்கிறார், யூத மன்னர், கிறிஸ்துவ மன்னர். ஆனாலும் கூட அந்த மன்னர் நல்ல மன்னர் என்பதாக, நீங்க போனீங்கன்னா அவர்கள் அரவணைப்பார்கள் என்பதாக சொன்னாங்க.
இப்ப முஸ்லிம்கள் ஒரு படையினர், ஒரு சஹாபாக்களுடைய ஒரு சொற்ப கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கேற்ப வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு அபிசீனியாவுக்கு போனாங்க. அந்த ஹிஜ்ரத்திலே நபியினுடைய மருமகன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களும் அந்த ஹிஜ்ரத்துல இருந்தாங்க. போனாங்க, அபிசீனியா மன்னர்கிட்ட இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க. எந்த அளவுக்கு அந்த மன்னரும் முஸ்லீம் ஆயிட்டார். இஸ்லாத்தை பத்தி அந்த மன்னருக்கும் எத்தி வச்சாங்க, மன்னரும் முஸ்லீம் ஆயிட்டார். அருமையானவர்களே, மக்கத்து காஃபிர்கள் அப்பையும் விடலே அந்த அபிசீனியாவுக்கும் வந்து அந்த மன்னிடத்தை சொன்னாங்க, இது எங்க மக்கள், எங்க ஊருக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி. அபிசீனியா மன்னர் மறுத்துட்டார். அந்த மண்ணிலே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நியாமத்தையும் அல்லாஹ் அந்த மன்னருக்கு கொடுத்தான். அந்த மன்னர் மௌத்தானதும் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரஜபுடைய மாதத்துல மௌத்தானார். அந்த மன்னர் மௌத்தானது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்தி கொடுத்தான். இந்த மன்னர் அபிசீனியா மன்னர் மௌத்தாயிட்டாருன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் அழைச்சாங்க. அருமையானவர்களே, தீனுக்கு யார் உதவி செஞ்சாலும் சரி அல்லாஹ் நிச்சயமா கண்ணியப்படுத்துவான். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு கிறிஸ்துவ மன்னர் தீனுக்காக வேண்டி உதவி செஞ்சார், ஹிஜ்ரத்துக்கு இடம் கொடுத்தார், சஹாபாக்களை வரவேற்றார். அல்லாஹ் மிகப்பெரிய நசீபை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டினாங்க, வாங்க எல்லோரும் அந்த மன்னருக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம், அந்த மன்னருக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம். இப்போ ஜனாசா இல்லை. சஹாபாக்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிற போது சொன்னாங்க, நாங்க அந்த மன்னருடைய ஜனாசா முன்னால இருப்பதை போல ஜனாசா தொழுகன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னருடைய அந்த கபரு, அந்த மன்னருடைய உடலை எடுத்துட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால வைக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் நபிக்கு பின்னால நின்று அந்த மன்னருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுது. அல்லாஹ் சொன்னாங்க, உலமாக்கள் எதற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான், தீனுக்கு அந்த மக்கள் உதவி செஞ்சாங்க, இஸ்லாம் வளர்றதுக்கு அந்த மன்னர் உதவி செஞ்சார். அல்லாஹ் இப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் அந்த மன்னருக்கு கொடுத்தான் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, ஆக இஸ்லாத்தினுடைய ஆரம்ப ஹிஜ்ரத் அது நடந்தது இந்த ரஜபுடைய மாதத்துல. அந்த மன்னரும் மூத்தானது ரஜபுடைய மாதத்துல சொன்னாங்க. இஸ்லாமிய வரலாற்றுகள் நிறைய சிறப்புமிக்க வரலாறுகள் இந்த ரஜபுடைய மாதத்துல நடந்திருக்கிறது. தபூக்குடைய யுத்தம் இந்த மாதத்துல தான் நடந்தது. எல்லா யுத்தத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக நாம எந்த ஊருக்கு போவோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் நபி சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னா, வெளிப்படையா சொல்லிட்டா முனாஃபிக்கின்கள் முஸ்லிம்களோட தான் இருப்பாங்க. இந்த முனாஃபிக்கின் என்ன செஞ்சிருவாங்க, பெருமானார் இந்த இடத்துக்கு படையெடுத்து வராங்கன்னு சொல்லி அந்த போர் ரகசியத்தை வெளிப்படுத்திடுவாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல மாட்டாங்க. ஆனா தபூக்கு பெருமானார் சொன்னாங்க, நாம தபூக்கு போறோம்னு சொன்னாங்க. ஏன் தபூக்கு போறோம்னு சொன்னாங்க? தபூக் என்பது மதீனாவிலிருந்து கொஞ்ச தூரம் இல்லை, ஏறத்தாழ 950 மைல் தூரம். அருமையானவர்களே, அங்குள்ள பாலைவனங்களை பார்த்தா எப்படி சஹாபாக்கள் ஒட்டகத்தில் பயணிச்சிருப்பாங்க என்பதை யோசிக்க கூட முடியல. மதீனாவினுடைய குளிர் சாதாரணமான குளிர் இல்லை. அந்த குளிரிலே சஹாபாக்கள் ஒட்டகங்கள்ல அந்த தபூக்குடைய யுத்தத்திற்கு எப்படி பயணிச்சிருப்பாங்க என்பதை யோசிக்க கூட முடியல. இன்னைக்கு ரோட பலன் போட்டு வச்சிருக்கிறான் சவுதி அரசாங்கம். தேசி பஸ்ல போறோம், ஆனாலும் நமக்கு உடல் சோர்வாகிறது. சஹாபாக்கள் அன்றைய காலங்களில் ஒட்டகத்துல பயணம் செஞ்சாங்க. ஒரு ஒட்டகம் ஒருத்தர் கல்லே, ஒரு ஒட்டகத்துல 2 பேர், ஒரு ஒட்டகத்துல 3 பேர். ஒருத்தர் கீழே இழுத்துக்கிட்டு வருவார், 2 பேர் மேல உட்கார்ந்து இருப்பாங்க. சில நேரங்கள்ல மாற்றிக்கொள்வார்கள். இப்படி நடந்த யுத்தம் தபூக்குடைய யுத்தம். அல்லாஹ் இதை பத்தி குர்ஆன்ல சொல்லுவான், சாஅத்துல் உஸ்ரதி, சிரமமான காலங்கள்ல நடந்த யுத்தம். சிரமமான காலங்கள்ல நடந்த யுத்தம் தபூக்குடைய யுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஏலான் பண்றாங்க, நாம தபூக்குக்கு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்திற்கு அறிவிப்பு செஞ்சாங்க, சொன்னாங்க, இந்த யுத்தத்திற்கு யாரால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்வீங்க. அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய சொத்து முழுக்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் யாருக்கு நன்றி கடன் பட்டிருந்தாலும் அதை நான் நிறைவு செய்ய முடியும், ஆனால் அபூபக்கர் கொடுத்த சொத்துக்கு நான் ஒருபோதும் நன்றி சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய பகரத்தை கொடுப்பான், நான் பகரத்தை கொடுக்க முடியாது என்பதாக சொன்னாங்க. அந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அருமையானவர்களே, உமர் அவர்கள் தன்னுடைய சொத்துல பாதியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. உஸ்மான் அவர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க? உலமாக்கள் சொன்னாங்க, ஏறத்தாழ 8000 தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு மதிப்புப்படி கணக்கு போடணும்னு சொன்னா பல கோடி மதிப்புள்ள சொத்து. அருமையானவர்களே, சஹாபாக்கள் சம்பாதித்தது தீனுக்காக, சஹாபாக்கள் செலவழித்தது தீனுக்காக.
சேர்த்து வைப்பதற்காக சஹாபாக்கள் சம்பாதிக்கல, தீனுக்காக வேண்டி சம்பாதித்தாங்க, தீனுக்காக வேண்டி செலவு செய்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம். 8000 தீனார், 8000 தங்க காசுகள் இன்றைய மதிப்புப்படி பல கோடிகளுக்கு அது இடம் போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அவர்கள் உதவி செஞ்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லக யா உஸ்மான், உஸ்மானே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாகன்னு சொன்னாங்க. மா அஃபைது, நீங்க என்ன மறைவான பாவங்கள் செஞ்சீங்களோ அல்லாஹ் மன்னிக்கட்டும். வமா அலந்து, நீங்க ரகசியமான பாவம் செஞ்சதை அல்லாஹ் மன்னிக்கட்டும். வமா அஸ்ரர்து, நீங்க மறைந்து நின்று செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சுட்டு சஹாபாக்களை ஒன்று கூட்டி சொன்னாங்க, மா வர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம், உஸ்மான் இதற்கு பிறகு என்ன பாவம் செஞ்சாலும் அவருடைய பாவம் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா, அவருடைய பாவம் பாவமாக பட்டியலில் எழுதப்படாது. அவர் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அருமையானவர்களே, தீனுக்காக அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி யுத்தத்திற்காக வேண்டி உதவி செஞ்சாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். உஸ்மான் இனி என்ன பாவம் செஞ்சாலும் அதை அல்லாஹ் பாவத்தினுடைய பட்டியலில் எழுத மாட்டான் சொன்னாங்க. உலமாக்கள் சொன்னாங்க. இது மாதிரி நிறைய சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்கிற ஒரு சஹாபி, இந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, நாம மக்காவிற்கு படையெடுத்து போறோம். ரொம்ப ரகசியமாக அல்லாஹ்வுடைய தூதர் வச்சிருக்கிறாங்க. மக்காவுக்கு படையெடுத்து போறோம், மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி. பெருமானார் யாரிடத்திலும் சொல்லல இந்த விஷயத்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, யார சொல்ல நாம எங்க போறோம்? பெருமானார் ஆயிஷாட்ட கூட சொல்லல, சொன்னாங்க நீங்க கிளம்புங்க, தயாரிப்பு செய்யுங்கன்னு சொல்லி. யார்கிட்டையும் சொல்லல. ஹாத்திப் இப்னு அபி பல்தா தெரிஞ்சிருச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு படையெடுக்கிறாங்கன்னு சொல்லி. இவர் என்ன செய்யறார்? தன்னுடைய அடிமை பெண்கிட்ட ஒரு கடிதத்தை எழுதி மக்காவாசிகளுக்கு தெரிவிக்கிறார், மக்காவாசிகளுக்கு அனுப்பி விடுறார். இவருக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, ஏன் அதை வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க, ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்கிற சஹாபி தன்னுடைய அடிமை பெண் மூலியமாக போர் ரகசியத்தை வெளிப்படுத்த போறார், அந்த பெண்ணை தடுத்து நிறுத்துங்க, அந்த பெண் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு சஹாபி அனுப்பிச்சு வச்சாங்க, அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ ஹாத்திபை கூப்பிட்டு பெருமானார் விசாரிக்கிறாங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டா பெருமானார் உடனே கண்டிக்கிறது அல்ல, இது மார்க்கம் சொல்லி தருகிறது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் ஹாத்திபை இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி. ஹாத்திப் இப்னு அபி பல்தா சொன்னார், யார சொல்லலாம், மக்கால எனக்கு வீடு இருக்குது, மக்கால என்னுடைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, மக்கால வியாபார பொருட்கள் இருக்கிறது, நாம திடீர்னு படையெடுத்து போனோம்னு சொன்னா என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். அதனால அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நான் கடிதத்தை எழுதி அனுப்புறேன்னு சொல்லி ஹாத்திப் இப்னு அபி பல்தா ஒரு நல்ல அழகான காரணத்தையும் சொன்னார். பெருமானார் நல்ல காரணங்களை ஏற்றுக்கொள்வாங்க. பக்கத்தில் இருந்த உமர்லாம் சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த ஆள் மிகப்பெரிய முனாஃபிக்குன்னு சொன்னாங்க. இந்த ஆள் மிகப்பெரிய முனாஃபிக்கு, யார சொல்லலாம், இவனை கொலை செஞ்சிருங்க என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே இந்த சஹாபி யார் தெரியுமா? இவர் பத்ர்ல கலந்த சஹாபி, இவர் பத்ரிலே கலந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, பத்ர்ல கலந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? யஅமலு மா ஷிஅ்தும் இன்னி கத் கஃபர்து லக்கும். பத்ர்ல கலந்த சஹாபாக்கள் வாழ்க்கையில என்ன காரியம் செஞ்சாலும் சரி, இன்னி கத் கஃபர்து லக்கும், அல்லாஹ் அதை மன்னிச்சுட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதை மன்னிச்சுட்டான். பத்ர்ல கலந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அது. வாழ்க்கையில என்ன தவறுகள் செஞ்சாலும் சரி அல்லாஹ் அவர்களை மன்னிச்சுட்டான் என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் பத்ர்ல கலந்த சஹாபி, அதனால இவரை நம்ம தண்டிக்க முடியாது, இவர் மன்னிச்சு விட்டுறலாம் என்பதாக ஹாத்திப் இப்னு அபி பல்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விட்டாங்க. அருமையானவர்களே, அப்போ உமர் ரலியல்லாஹு பெருமானார் பார்த்து உஸ்மான் அவர்களை பார்த்து சொன்னாங்க, மா வர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம், உஸ்மான் நீ என்ன காரியம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் எதுவும் கேட்கறது இல்லை, அவருடைய பாவத்தினுடைய பட்டியலிலே பாவம் எழுதப்படாது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, ஏன் எதன் காரணம்? தபூக்குடைய யுத்தத்திற்கு உஸ்மான் அவர்களுடைய கொடுத்த விஷயம் இருக்கிறது, அந்த உதவி அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது. அதனால பெருமானார் உஸ்மான் அவர்களுக்கு துஆ செஞ்சாங்க. மேலும் நிறைய சஹாபாக்கள் தன்னால முடிந்ததை உதவி செஞ்சாங்க.
ஒரு சஹாபிக்கு கை இல்லை, அந்த சஹாபி தன்னால முடிந்த உதவி செய்து ஒரு கவலம் பேரித்தம்பலத்தை எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா போர் செல்வங்களையும் முன்னால் குவித்து வைத்திருக்கிறார்கள். இந்த சஹாபி கொண்டு வந்த பேரித்தம்பலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த போர் செல்வம் எல்லாத்தையும் முன்மேலையும் அல்லாஹ்வுடைய தூதர் தூவி விட்டாங்க. இவர் கொண்டு வந்தது இருக்கிறது, இது சாதாரணமானது அல்ல. தபூக்குடி யுத்தத்தில் நிறைய சஹாபாக்களுக்கு வாகனம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறைய சஹாபாக்கள் மதீனாலேயே தங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரெல்லாம் மதீனால தங்கிட்டாங்களோ அவர்கள் நாம போருக்கு சென்ற நபர்களுடைய நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், போர்ல சென்ற ஆளும் மதீனால தங்கினாலும் ஒன்னான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் ஹபஸ்து உதுரன், அவர்களை தங்கடம் பிடித்து கொண்டது, காரணங்கள் பிடித்து கொண்டது, வேற எதற்காகவும் இல்லை. வாகனம் இல்லை, சரியான உடைகள் இல்லை, போர் கவசம் இல்லை, அதனால அவங்க மதீனால தங்கினாங்கன்னு சொன்னா, ஏன் தோழர்கள் ஒரு காலம் போருக்கு பயந்தவர்கள் இல்லை, அதனால மதீனால தங்கி இருக்க முடியாது. நாம போர் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அந்த சஹாபாக்களுக்கும் கிடைக்கும் சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தபூக்குடைய யுத்தம் நடந்ததும் இந்த ரஜபுடைய மாதத்தில் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. இப்போ ரஜபுடைய மாதம் இவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம். இந்த மாதத்திலே பிரத்யேகமான ஏதாவது அமல் இருக்குதா அப்படின்னு சொன்னா பிரத்யேகமான எந்த அமலும் கிடையாது. நாம காலந்தோறும் என்ன அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த அமலே தொடர்ச்சியாக ரஜபுடைய மாதத்திலும் செஞ்சோன்னு சொன்னா அல்லாஹ் கூடுதல் நன்மையை கொடுக்கிறான். ஒருத்தர் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பார், மற்ற காலங்களையும் நோன்பு வச்சார். ரஜபுடைய மாதத்தையும் நோன்பு வைக்கிறார். அல்லாஹ் மற்ற காலங்களில் கொடுத்த நன்மையை காட்டிலும் இந்த ரஜபுடைய மாதத்திலே அவர் நோன்பு வைக்கிறனாலே அல்லாஹ் அதிகமான நன்மையை தரான்னு சொன்னார். இப்போ ரஜபுடைய மாதத்தில இருந்து நாம குரானை எடுக்க ஆரம்பிச்சிடணும். ரமதான் வரட்டும் பார்த்துக்கலாம் என்று சொன்னா ஷைத்தான் அப்படியே மறக்கடிச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசியில ரமதானே முடிஞ்சிடும், ஒரு குரான் கூட முடிச்சிருக்க மாட்டார். ரமதானுக்கு முன்பாக ரஜபுடைய மாதத்திலேயே நம்முடைய ஓய்வு நேரத்தில் கடைகள்ல ஆள் இல்லாத போது குரானை எடுத்து ஓதுங்க. குரானை பார்த்தீங்கன்னு சொன்னா நன்மையாக இருக்கிறது. அருமையானவர்களே, 3 விஷயம் பார்த்தாலே நன்மை. அதுல உலமாக்கள் சொன்னாங்க, குரானை ஒருத்தருக்கு ஓத தெரியல, ஆனா குரானை திறந்து பார்க்கிறார், அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். குரான் சார்ந்த எல்லாமே பரக்கத்து. குரானை ஓதுகிற நாவு பரக்கத்து, குரானை ஓதுகிற உதடுகள் பரக்கத்து, குரானை பார்க்கிற கண்கள் பரக்கத்து, எல்லாமே பரக்கத்தாக இருக்கிறது. அதனால ரஜபுடைய மாதத்திலேயே நாம குரானை எடுக்க ஆரம்பித்து விடணும். மற்ற காலங்களில் இமாம் ஜமாத்தோடு நாம தொழுதிருப்போம், 5 வக்துகள் பேணி தொழுதிருப்போம். தொழாத ஆளாக இருந்தா இந்த ரஜபுடைய மாதத்திலேயே நாம தொழுகையை ஆரம்பிச்சிடணும். ரமதான் வந்துருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ரமதானுடைய காலங்களில் ஒரு வாரம் தொழுகைக்கு வருவார், அடுத்த காலங்களில் பள்ளியில இருக்க மாட்டார். ரமதான்ல தொழலான்னு நினைச்சா ஒரு வாரம் வந்துவார். சரியான ஒரு வாரத்துக்கு பள்ளியில் உள்ள கூட்டம் நிரம்பி வழியும், அதை பார்க்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கூட்டமா இருக்கும். ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த கூட்டம்லாம் எங்க போகும்னு தெரியாது. அப்ப அது மாதிரியான ஆட்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் ஒரு நல்ல மனிதராக இனி வரக்கூடிய காலங்கள், அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், வருடங்களும் காலங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, யாருக்கு எப்போ மௌத்துன்னு தெரியாது. அதனால இருக்கிற காலங்கள்ல நீங்க ஆகிரத்துக்காக வேண்டி தயாரிப்பு செஞ்சுக்கணும். ஆகிரத்துடைய வாழ்க்கை நீண்ட தூர வாழ்க்கை. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு மனிதன் சொல்லுவான், உலகத்துல நாங்க வாழ்ந்த காலம் ஒரே ஒரு நாள்னு சொல்லுவான். உலகத்துல நாங்க வாழ்ந்த காலம் ஒரே ஒரு நாள். அப்ப இந்த ஒரு நாளுக்காக வேண்டி நாம இவ்வளோ தயாரிப்பு செய்யறோம், இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ சிரமப்படுறோம். ஆனா நீண்ட கால ஆகிரத்துக்காக வேண்டி நாம எந்த தயாரிப்பும் செய்யறதில்லை. அதனால ரஜபுடைய மாதத்திலேயே நாம நம்மை ஆயத்திப்படுத்தி கொள்ள வேண்டும். ரமதானுக்காக வேண்டி, ரமதானை வரவேற்பதற்காக வேண்டி. வல்ல ரஹ்மான் சொன்ன விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.